இப்போ நீட்டு தனியாக பயிற்சி பள்ளிகளை கொண்டு வந்து பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேரில் அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேரில் வேற என்ன செய்யுது? சட்டமன்ற தேர்தல் ரெடியாகிட்டு இருக்கீங்க. விஜய் எதிர்த்து நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? களமிறங்க இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் என்ன இது பகையா? அண்ணன் தம்பி தான் நாங்க ரெண்டு பேரும். அவரை எதிர்த்து போடுறதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சு வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? அவரை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஜனநாயக போட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, தனிப்பட்ட போட்டி இல்ல. நான் கேட்கறது உங்களுக்கு விஜய் வருவாரு கட்சி ஆரம்பிக்கிறது தான். நான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷமா போராட்டி நீங்க இந்த தேர்தல் அப்படி போட்டியிட வாய்ப்பு இருக்கான்னு இந்த கேள்வியே தப்பு. சும்மா அதில்ல சார். அதிகார பலம் பணபலம் இவங்களுக்கு மத்தியில நீங்க பேச்சு மட்டுமே மூலதனமா வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, உங்களை நம்பி போட்டியிடுற தம்பிகள் சோர்ந்து போக மாட்டாங்களா? சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்றது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரியா இருக்குது? சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா? இப்ப மே 18க்கு ஒரு கூட்டம் தான். எல்லா ஊடகங்களும் மாநாடு நீங்க வெறும் கூட்டம் தான். ஒரு இன எழுச்சி கூட்டம். எங்க இனம் கொல்லப்பட்ட நாள்ல ஒரு கூட்டம். எத்தனை ஆயிரம் பேர் கொண்டாங்க. ₹1 நாங்கள் காசு கொடுக்கல. அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்கள் பிள்ளைகள் வந்து கொண்டாங்க. சோற கூட்டம் அது. 5வது முறையும் இத்தனை 4 முறை பொது தேர்தலில் தோற்றுருக்கேன். உள்ளாட்சியில் தோற்றுருக்கோம். கேளுங்க, இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்கோம். தோல்வி கண்டு அஞ்சிருக்காங்க. அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில். ஆளுங்கட்சி அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது. ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான். ஏதாவது ஒரு இடைத்தேர்தலை போட்டியிடாமல் விலகி இருக்கமா பத்தியில போட்டிடுவோம். இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலேயே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் 5வது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டியிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேளுங்க. எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்லை, சுதந்திர பசி. வயிற்று பசி இல்லை, என் மீன வரலாற்றின் பசி. சோம்பலும் ஓய்வும் அரசியலில் தற்கொலைக்கு சமம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி. அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றின்னு நாங்க பார்த்து இந்த களத்துக்கு வரல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அது சொல்றது சரிதானே. அப்ப போராடி பெற்ற சுதந்திரம், பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடுகட்ட பணநாயகமா மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வலியும் இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான் அது.